விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்காளர்களுடைய வீட்டில் பணிவிடை செய்து கூட திமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஜெயக்குமார் ஒரு விமர்சனத்தை பண்ணியிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகம் அடித்தட்டு மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம். விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களை உயரத்திற்கு கொண்டு வர செய்ய வேண்டும் என்று தொடங்கப்பட்ட இயக்கம். எங்களை போன்றவர்களை விளிம்பு நிலையில் இருக்கின்ற அந்த மக்கள் வாக்காளர்கள் அவர்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அவருடைய இல்லத்திற்கே சென்று பணிபுரிகின்ற ஒரு இயக்கம்தான். ஆகவே வாக்காளரிடம் சென்று அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக அவர்களுக்கு தேவையானவற்றை பணிவிடை செய்வதற்கு ஒன்றும் தவறில்லை என்று அவருக்கு சொல்லிக் கொள்கிறேன். அவர் பெரிய மெட்டாமிராசு, பெரிய பணக்காரர், அவர் அது போன்ற வேலைகளுக்கு வரமாட்டார். நாங்கள் அந்த வேலைகளுக்கும் செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். திமுக தேர்தல் பரப்புரை எப்போ சார் தொடங்குறதா? ஏற்கனவே தொடங்கிவிட்டார்கள். வட சென்னையை வாடாத சென்னையாக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு பல்வேறு பணிகளை இந்த 3 ஆண்டு காலம் மேற்கொண்டு வருகின்றார். அதன் ஒரு தொகுப்பாக இந்த ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி சென்னை தங்கசாலையிலே வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்று அறிவித்து அதற்கு சுமார் 4181 கோடி ரூபாயை பல்வேறு துறைகளிலிருந்து ஒதுக்கீடு செய்தார். அந்த 4181 கோடி ரூபாயில் மேற்கொள்ளப்பட வேண்டிய 219 பணிகளையும் உறுதி செய்து அந்த பணிகளை விரைவுபடுத்துவதற்காக பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை நேரடியாக களத்திற்கு சென்று ஆய்வு செய்து அந்த வளர்ச்சிப் பணிகளை 2025ஆம் ஆண்டுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வரின் உத்தரவின் பேரில் இன்றைக்கு சென்னை பெருநகரத்துடைய ஆணையாளர் அன்பிற்கினிய ராதாகிருஷ்ணன் அவர்களும் நம்முடைய பெருநகரத்துடைய மேயர் பிரியா அவர்களும் எங்கள் துறையினுடைய வீட்டுவசதித்துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய காக்கர்லா அவர்களும் துறையினுடைய மெம்பர் செக்ரட்டரி அன்பிற்கினிய அன்சுல் மிஸ்ரா அவர்களும் இந்த பகுதியினுடைய ஆர்டிசி ரவி அவர்களும் அதேபோல் சென்னை பெருநகரத்துடைய R&F அனைவருக்கும் நிதியை வழங்குகின்ற அன்பிற்கினிய IAS அவர்களும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு இந்த பணிகளை மேற்பார்வையிட்டிருக்கின்றோம். இன்று காலை நாங்கள் மேற்பார்வையிட்ட பணிகள் சாலை ஓரமாகவும் கால்வாய் ஓரமாகவும் குடியிருக்கின்ற மக்களுக்கு மாற்று நிரந்தர குடியிருப்பை ஏற்படுத்துவதற்காக சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு சொந்தமான பயன்பாட்டில் இல்லாத இடத்தை கேட்டிருக்கின்றோம். அந்த இடத்தை இன்றைக்கு கலாய்வு மாநகராட்சி ஆணையரோடு சேர்ந்து மேற்கொண்டிருக்கின்றோம். அதேபோல் இந்த தொகுதியிலே வறுமை கோட்டிற்கு கீழே வசிக்கின்ற மக்கள் அதிகமாக இருப்பதால் தனியார் பள்ளிகளிலே சேர்ந்து அதிக கட்டணம் கொடுத்து படிக்க முடியாத சூழ்நிலை இருப்பதால் வால்டாக் சாலையிலே அமைந்திருக்கின்ற ஒரு உயர்நிலை பள்ளியை மேம்படுத்துதல், புதிதாக இந்த காலத்திற்கேற்றாப்போர் நவீனமயமாக்குகின்ற பணியை மேற்கொண்டிருக்கின்றோம். அதையும் இன்றைக்கு பார்வையிட்டிருக்கின்றோம். இந்த பகுதியிலே விளையாட்டு திடல் என்பது பெரிதாக இல்லை என்பதால் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் எடுத்துக் கொள்ளப்பட இருக்கின்ற இந்த சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான இந்த விளையாட்டு திடலோடு சேர்த்து இன்னும் கூடுதலாக 1.5 ஏக்கர் நிலத்தை மாநகராட்சியிடமிருந்து பெற்று அதை முழுவதுமாக வடிவமைத்து அனைத்து வகையான விளையாட்டுகளையும் இந்த விளையாட்டு மைதானத்தில் விளையாட்டு வீரர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏற்ற வகையில் உருவமைப்பதற்கும் இன்றைக்கு ஆய்வினை மேற்கொள்ள இருக்கின்றோம். இந்த பணிகள் எல்லாம் வெகு விரைவில் ஒரு 3 மாதம் 4 மாத காலத்திற்குள் தொடங்கப்பட்டு 2025 நம்முடைய ஆண்டு இறுதிக்குள் இந்த பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருகின்ற பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக வடசென்னையினுடைய வளர்ச்சி திட்ட பணிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் தொடர் ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி நேரடியாக தன்னுடைய கண்காணிப்பிலே வைத்திருக்கின்றார். அவர்களுடைய அந்த சுழற்சி முறையான பணிகளுக்கு ஈடாக நாங்களும் உறுதுணையாக இருந்து இந்த பணிகளை தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு பணிகளை துரிதப்படுத்துவதற்கு அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைந்து இதுபோன்ற ஆய்வுகளை தொடர்ந்து மேற்கொள்வோம்.